சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத எரிசக்தி என்ற தத்துவம் உலகெங்கும் பிரபலமாகி வருகிறது. இந்நிலையில் உணவுக் கழிவுகளை கொண்டு மின்சாரம் தயாரித்து விளக்கெரிய வைக்கும் புதுமையான முறை காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைமுறையில் உள்ளது. உழவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்குபவை உணவு தானியங்கள். ஆனால் வீடுகளிலும் உணவகங்களிலும் உணவுகள் மீதமாகி வீணடிக்கப்படுவது பலருக்கும் மனதில் வேதனையை ஏற்படுத்தும். ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு தருகிறது. இந்த பகுதியில் உருவாகும் குப்பைகளும் வீணாகும் உணவுப் பொருட்களும் மின்சாரமாகவும் உரமாகவும் மாற்றப்படுகின்றன. ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் பேரூராட்சி நிர்வாகம் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. உணவு கூடங்களிலிருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 600 முதல் 800 வரை கிலோ வரை உணவு கழிவுகள் உருவாகிறது. இந்த உணவு கழிவுகளை கையாளுவதற்காக 100 கியூபிக் மீட்டர் மற்றும் 50 கியூபிக் மீட்டரில் 2 இயற்கை எரிவாயு கலன்களை நாம் இங்கே நிர்மாணிச்சிருக்கிறோம். இந்த இயற்கை எரிவாயு கலன்கள் மூலமாக உணவு கழிவுகளிலிருந்து மீத்தன் கேஸ் உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த மின்சாரம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய 50-100 வாட் LED லைட்டுகளுக்கு தினந்தோறும் மின்சாரம் இது மூலமாக வழங்கப்படுகிறது. குப்பைகளையும் உணவு கழிவுகளையும் மின்சாரமாக மாற்றும் திட்டம் கடந்த 7 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளில் மீதமாகும் குப்பைகளையும் உணவு கழிவுகளையும் வீடுகளில் இருந்து பெறுவதற்கென்றே விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது நல்ல பலனை தருகிறது. ரெண்டு பேஸ்கெட் கொடுக்குறாங்க வருஷத்தில். அதில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சாப்பிட்ற வேஸ்டேஜ் அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டுடுறாங்க. மக்காததெல்லாம் பிளாஸ்டிக் அதெல்லாம் ஒரு பெரிய பை கொடுக்குறாங்க, அதில் போட்டுடுறோம். புதன்கிழமை ஆனால் அந்த மக்காத குப்பைகளை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. மக்கும் குப்பை டெய்லி காலையில் எடுத்துகிறாங்க. எல்லாருமே நாங்கள் பிரித்து வீட்டிலே கொடுத்துருவோம். மாமல்லபுரம் சிற்ப கலை அழகிற்கு மட்டுமல்லாமல் குப்பைகளை பயனுள்ள வகையில் மாற்றுவதன் மூலம் பிற ஊர் மக்களுக்கு சிறந்த முன் உதாரணமாகவும் திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.